யாரெல்லாம் பாவத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்களோ அவங்க 10 நாள் பூசை பார்த்தாலும் 10 நாள் ஜெபமாலை சொன்னாலும் சப்பரத்தை ஊரெல்லாம் இழுத்துட்டு போனாலும் கடவுளுக்கு காது கேட்காது. கடவுளுக்கு காது கேட்காது. ஏன்னா ஏசாயால 59வது அதிகாரம் 1-2 வசனம். ஏசாயா 59:1-2. ஒன்னைய வந்து காப்பாற்ற முடியாத அளவுக்கு ஆண்டவருடைய கை குட்டை ஆயிரல. ஒரு கை அவருக்கு குட்டை கை இல்லை, அப்படிலாம் கிடையாது. வாசிங்க. நீ என்னெல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே இஞ்ஞாசியாரே இஞ்ஞாசியா நீ கூப்பிடுறதெல்லாம் அவருக்கு கேட்க முடியாதவாறு அவர் காது செவிடு இல்லை. யாருக்கு காது செவிடு இல்லை? கடவுளுக்கு. அப்போ கடவுளுக்கு காது கேட்கும். அவருக்கு 2 காதுமே கேட்கும். கடவுளுக்கு காது கேட்கும். உனக்கு உதவி செய்யறதுக்கு அவருக்கு கையும் நீளமா நல்லா இருக்கும். அடுத்து பாருங்களேன். இப்ப 3 நாளா பாருங்க, ஒரே மேகமா இருக்கு. சூரியன் எங்கேயும் வெளியூருக்கு டூர் போயிட்டானா? சூரியன் எங்கேயும் வெளியே போயிட்டாப்லையா? தூங்கிட்டான். ஏன் சூரியனை பார்க்க முடியல? சூரியன் அவன் வேலையை ஒழுங்கா தான் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. சூரியன் தூங்கவும் போகல, சூரியன் டூரும் போகல. அவன் கரெக்டா உதிச்சு கரெக்டா வந்துகிட்டு இருக்கான். ஆனா சூரியனை நீங்கள் பார்க்க முடியாதபடி சூரியனுக்கு உங்களுக்கு இடையில யார் மறைச்சிருதா? மேகம். மேகம். அந்த மேகம் வந்துருச்சுன்னா சூரியனை நீங்க பார்க்க முடியாது. சேலையை துவைச்சு போட்டா 3 நாளும் காயாது. ஏன்னா சூரியன் நமக்கு மேகம் மறைச்சிருது. அதே போலதான் ஏசாயா 51 சொல்றாரு. இப்ப வாஸ்தம், கடவுளுக்கும் உனக்கும் இடைய நீ கடவுளை பார்க்க முடியாமலும் கடவுளும் ஜெபத்தை கேட்க முடியாமலும் 2 பேருக்கு இடையில எது வந்துருமா? உன் பாவம் வந்து மறைச்சிருமா. அச்சோ, பாவம் வந்து மறைச்சிருமா. அப்போ அந்த சனியன் பாவத்தை நம்ம கூடயே வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஏன்னா அவனால தானே நம்ம ஜெபம் கேட்க மாட்டாங்க. அவனால தானே கடவுளுக்கு நமக்கு தூரமாயி போச்சு.